பெங்களூருவில் உள்ள விராட் கோலிக்கு சொந்தமான உணவகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக பெங்களூரில் உள்ள விராட் கோலிக்கு சொந்தமான 18 கம்யூன் என்ற உணவகத்தின் மீது தற்போது பெங்களூரு போலீசார் தாமாக முன்வந்து சூமோட்டோ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு எதற்காக என்று பார்த்தால், அங்கு புகைப்பிடிப்பதற்கு தனியான இடம் இல்லை. வழக்கமாக அந்த கோப்டா ஆக்ட் என்று சொல்வார்கள், புகையிலை மற்றும் புகையிலை பொருட்கள் சேர்வதற்காக அந்த சட்டத்தின் கீழ் தனிப்பட்ட இடத்தை ஒதுக்க வேண்டும் உணவகங்களில். அது போன்ற இடத்தை கோலியின் உணவகத்தில் ஒதுக்கப்படவில்லை. இது பெங்களூரு போலீசார், பெங்களூரு கப்பன் பார்க் போலீசார் கண்டறிந்து அவர்களே தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கோப்டா ஆக்டின் பிரிவு 4 மற்றும் 21வது பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முதல் முறை அல்ல. இந்த உணவகம் சர்ச்சையில் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டும் ஜூன் மாதத்தில் குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி உணவகம் இயங்கியதாக வாடிக்கையாளர்கள் அனுமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்து அப்போது கூட மாநகராட்சி நிர்வாகம் இந்த உணவகத்திற்கு நோட்டீஸ் வழங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தற்போது போலீசார் தாமாக முன் வந்து வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு அந்த உணவகத்தின் மேலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.